ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினிங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கிறவங்க, யூடியூபர், இவங்களுக்கெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபோட்டோஸ் வீடியோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. இன்றைக்கி நம்மளே நம்மளோட முயற்சியில் ட்ரைபேட் ஸ்டாண்ட் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரைபேட் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நமக்கு வீட்டில் கட்டைப்பை எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். அந்த கட்டைப்பையோட அந்த கட்டை 3ங்க. ஒரே அதுக்கப்புறம் கம்பிங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி, லேஸான ஒரு கம்பி, அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக், ஒரு வாட்டர் பாட்டில். இது மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் கம்பி கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டர், அதுக்கப்புறம் கம்பியை திருவி விடுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட், அதுக்கு பேர் எனக்கு தெரிலங்க. அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலை நம்ம நான் சொல்கிற அளவுக்கு அந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதை 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி அதை பிரித்து வச்சுருக்கேன். அது எப்படிங்கிறத காமிக்கிறேங்க. இது நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ உடஞ்சிருச்சு, மறுபடியும் செகண்ட் டைம் பண்ண போகிறேன். அதை தான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே கட் பண்ணிக்கங்க நீங்களும். கட் பண்ணதில் 3 ஹோல்ஸ் போடணுங்க. எங்கே அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல 3 ஹோல்ஸ் போடணும். 3 ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதுங்க. அந்த 3 ஹோல்ஸ் போட்டுட்டிங்க. அதுக்கப்புறம் கட்டைப்பையோட குச்சியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஹோல்ஸ் இருக்கணுங்க. 3 குச்சிகள்லேயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஹோல்ஸ் இருக்கணுங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஹோல்ஸை நம்ம கம்பி வச்சு அந்த வாட்டர் பாட்டில் இருக்க ஹோல்ஸோட கட்ட போகிறோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது நான் கடைசியாக உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம 3 ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ வாட்டர் பாட்டிலில் 3 ஹோல்ஸ் போட்டாச்சுங்க. நான் ஆல்ரெடி, நீங்களும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ கட்டைப்பையில் கட்டைப்பையோட குச்சியில் இப்போது அதோட ஸ்டார்டிங்கோட எட்ஜில் ஹோல்ஸ் போட போகிறோம். 3லேயுமே 1ல் போட்டால் ஆல்ரெடி நான் கட்டிட்டேங்க. இப்போ மீதி இருக்க 2ல் நம்ம போட போகிறோங்க. பார்க்கலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதுவுமே வாங்கலைங்க. இப்போ வரைக்கும் நான் எதுவுமே அமௌண்ட் போட்டு வாங்கலை. நானே சொந்தமாகவே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானாக இது தயாரித்தோன்னுங்க. இப்போ ஒரு ஊசி மாதிரி எடுத்துகிட்டு அதை தீயில காய்ச்சி நம்ம ஹோல்ஸ் போடும்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லைங்க. இப்படின்னு லைட்டாக தொட்டாவே உள்ளே போயிடும். இப்போ ஹோல்ஸ் போட்டுட்ருக்கு. 2க்கு அந்த குச்சிகள்லையுமே நல்லா போட்டுடலாங்க. என்னோடய கட்டைப்பையோட அந்த குச்சி பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக்கே எடுத்துக்கங்க. அதுதான் இந்த ஹோல்ஸ்லாம் போகிறதுக்கு பெட்டராக இருக்கும். குச்சி வுட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ஹோல்ஸ் போடும்போதே அது உடஞ்சிரும். இன்னொன்றுலேயும் போட்டுடலாம். இப்போ நம்ம 2 கட்டைப்பையோட குச்சியிலையுமே ஹோல்ஸ் போட்டாச்சுங்க. அடுத்ததாக மெல்லிஸாக இருக்க ஒரு கம்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம். அந்த ஹோல்ஸ் கூட இந்த கட்டைப்பையோட எட்ஜில், அந்த குச்சிலோட எட்ஜில் போட்டிருந்த ஹோல்ஸையும் அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மெல்லிஸான கம்பியை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கட்டலாங்க. இந்த சைடு விட்டுட்டு அந்த சைடு எடுக்கும்போது ஈஸியாகவே சூப்பராகவே வரும். அப்படி எடுத்துகிட்டு அதை ஒரு ரவுண்ட் போட்டுட்டு சுற்றிட்டு அதை கட்டலாம். உங்கள் கையினாலேயே கட்ட முடிஞ்சால் நீங்கள் கட்டிடலாம். அப்படி முடியாத பட்சத்துக்கு தான் நான் அந்த பக்கத்தில் இருக்க கட்டர் மாதிரி அந்த கட்டரில் இன்னொன்று வச்சுருக்கேங்க. அதை வச்சு முறுக்கி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ 2 இதை நம்ம கட்டியாச்சு. அடுத்தது 3வது கட்டைப்பையோட குச்சியை இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நம்ம பிகினர் யூடியூபராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே அமௌண்ட் போட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்மளோட சொந்த முயற்சியிலேயே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம இன்னும் மேலே முன்னாடி போக முடியும். எல்லாமே இப்போ பிடிச்சி அமௌண்ட் போட்டு வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லாதவங்க வாங்க முடியாது. நம்மளோட மூளையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க.
சூப்பராக இப்போ 3 இதையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 3 ட்ரைபேட் வந்து இப்போ வந்து நமக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து இது எப்படி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கட்டப்பையோடதில் வந்து சென்டராக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேங்க. இப்போ அதே மாதிரி அந்த மீதி இருக்க 2லேயும் வந்து அதே எங்கே அது போட்டிருக்கணும் அதே இடத்துல 3 இதையும் வந்து அளவு பார்த்துட்டு நம்ம அதே இடத்துல வந்து இன்னொரு ஹோல்ஸ் போட போகிறோம். நான் ஆல்ரெடி வச்சுருந்த கம்பியவே வச்சு நான் அந்த ஓட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ண கம்பியவே வச்சு நான் அடுத்து இதில் வந்து அளவு எடுத்துகிட்டு அந்த முன்னாடி இருந்த குச்சியில் எங்கே அந்த ஹோல்ஸ் இருக்கோ அதே இடத்துலையே வந்து இந்த ஹோல்ஸையும் நான் போட போகிறேங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சுங்க. 3 குச்சிலையுமே வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்ததான ஒரு சூப்பரான இந்த ட்ரிக்ஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ இந்த ஹோல்ஸில் விட்டு 3 ஹோல்ஸ்லேயுமே விட்டு நான் அதை வந்து ஒரு ஸ்டிஃபாக வந்து நிற்க வைக்கிறதுக்காகத்தான் வந்து இதுங்க. இல்லை அப்படின்னா வந்து அது ஆடும், டக்குன்னு நம்ம ஃபோன் வைக்கும்போது கீழே விழுந்துடும். அப்படி விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பி. ஒரே கம்பியில் வந்து 3 பக்கமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி நிற்க வைக்கும்போது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்குங்க. உங்ககிட்ட ஒரே கம்பி இல்லைன்னா வந்து தனித்தனியாக ஒரு கம்பி எடுத்திங்கனாலும் ஆனால் 3 பக்கம் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வைக்கணும். இதுக்கான கம்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்குங்க. இது அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவு ரிஸ்க்கான வேலையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம வீட்டிலே வந்து இதை பண்ணிடலாம். அது நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே இதெல்லாம் பண்ணிடலாம். சம அளவு விட்டுருணுங்க. இந்த 3 பக்கமே வந்து சம அளவு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம நிற்க வைக்கும்போது வந்து கரெக்டான பேலன்ஸில் நிற்குங்க. இப்போ நம்ம 3 ஹோல்ஸ்லேயும் அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்ஸில் வந்து அதை வந்து நல்லா முறுக்கி விடணுங்க. முறுக்கி விட முடியலை அப்படின்னா அந்த கொரடு எடுத்து வச்சு முறுக்கிக்கலாங்க. இப்போ நான் கையிலேயே வந்து அதை முறுக்கிட்டேன். இதுக்கு வந்து அந்த கொரடு வேணும், அந்த கட்டர் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறது செல்ஃபி ஸ்டிக்குங்க. செல்ஃபி ஸ்டிக்கை வந்து இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோட மூடி போடுற இடத்துல அந்த ஹோல்ஸில் வந்து உள்ளே விட்டுருவோம். உள்ளே விட்டுட்டு நமக்கு வந்து இப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக நிற்கிதுங்க. ஆனால் ஃபோன் வைக்கும்போது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் ஸ்ட்ரென்த்தாக நிற்காது. இப்போ இந்த 3க்கும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பி வச்சு கட்டினங்காட்டி இன்னுமே ஒரு 50% வந்து ஸ்ட்ராங்காக நிற்குங்க. இப்போ சூப்பராகவே நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ட்ரிக்ஸுங்க. இது வந்து 100% வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்ம அதில் வைக்கும்போது கண்டிப்பாக நிற்குங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த 3 கம்பியும் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுறது. இதில் வந்து வெயிட் இருக்கும்போது கொஞ்சம் ஃபோன் வைக்கும்போது வந்து மேலே வெயிட் இருக்கும்போது கீழே வெயிட் இல்லை அப்படின்னா வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கீழேயும் வந்து வெயிட் இருக்கும்போது மேலேயும் ஃபோன் வெயிட் இருந்தால் வந்து கீழே விழுகாதுங்க. இந்த ட்ரிக் வந்து நானாக தான் கண்டுபிடிச்சேன். இதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் வைக்கும்போது கீழே விழுந்துருங்க. ஆனால் வந்து நான் கீழேயும் வெயிட் மேலேயும் வெயிட் வைக்கும்போது 2 வந்து பேலன்ஸ் ஆகி கீழே வந்து விழுகாதுங்க. இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப 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 எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போவும் நான் இதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.